Exercise 3.2. Let A equal to one matrix, B equal to another matrix, C equal to another matrix. Find each of the following. A plus B கேட்டிருக்காங்க. A plus B, A minus B, AB, BA இதெல்லாம் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒன்று ஒன்றா போடுவோம். A plus B தான் முதல்ல தேவை. ஸோ ரெண்டு மேட்ரிக்ஸை எப்போ ஆட் பண்ண முடியும்? ரெண்டு மேட்ரிக்ஸும் சேம் ஆர்டர் இருந்தால். ஏயும் 2/2, பியும் 2/2. ஸோ A plus B பாசிபிள். ஆட் பண்ணலாமா? 2, 4, 3, 2. 1, 3, minus 2, 5. Just corresponding terms add பண்ண போகிறோம். அவ்வளோதான். 2 plus 1, 3. 4 plus 3, 7. 3 minus 2, 1. 2 plus 5, 7. ஸோ இதான் நம்ம A plus B. அடுத்து செகண்ட் டிவிஷன் A minus B. ஃபஸ்ட் மேட்ரிக்ஸ் மைனஸ் செகண்ட் மேட்ரிக்ஸ். என்ன பண்ணணும்னா 2 minus 1 அப்படி பண்ணாதீங்க. இந்த மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து ஜஸ்ட் இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் அடிஷன் மாதிரி பண்ணிவிடுங்க. அப்போ தான் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் வரும். ப்ளஸ் போட்டேன், இங்கே மைனஸால் ஒவ்வொரு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணிடுறேன். ஓகே, இப்போ ஜஸ்ட்டு கரஸ்பாண்டிங் டேர்ம்ஸை ஆட் பண்ணி எழுதணும், அவ்வளோதான். 2 minus 1 அப்படின்னா 1. 4 minus 3னா 1. 3 plus 2, 5. 2 minus 5 minus 3. ஸோ இதுதான் A minus B. அடுத்தது தேர்ட் டிவிஷன் 3A minus C. ஸோ ஏன்ற மேட்ரிக்ஸை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு தென் மைனஸ் C பண்ணணும். ஸோ 3 times A மைனஸ் C. இப்போ இது ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். அப்போ ஒவ்வொரு டேர்மையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே சப்ட்ராக்ஷன் செகண்ட் டிவிஷனில் சொன்ன மாதிரியே தான். இங்கே ப்ளஸ்ன்னு போட்டு இதை மைனஸால் இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிடணும். இப்போ இது ஜஸ்ட் அடிஷன், அவ்வளோதான். 6 plus 2, 8. 12 minus 5, 7. 9 minus 3, 6. 6 minus 4, 2. ஸோ இதுதான் நம்மளோட 3A minus C. AB அடுத்து மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2 மேட்ரிசஸ். மல்டிப்ளிகேஷன் இதில் பாசிபிளா அப்படின்னு முதல்ல பார்க்கணும். இது 2/2, இதுவும் 2/2. இது ரெண்டும் சேமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோவும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ நம்மளோட மல்டிப்ளிகேஷன் பாசிபிள். அப்போ நம்ம ரிசல்ட்டிங் மேட்ரிக்ஸோட ஃபார்மேட் என்ன, ஆர்டர் என்ன? 2/2. திஸ் ஒன் இன்டூ திஸ் ஒன். அதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சரோட ஆர்டர். இப்போ எக்ஸாம்பிள்ஸை இன்ட்ரொடக்ஷன் பார்த்ததுலேருந்து உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் நல்லா தெரியும். மல்டிப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ரோ வித் ஃபஸ்ட்டு காலம். இது +2. 2 into 1, 2. 4 into -2, ஸோ -8. அடுத்து ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம். 2 3s are 6 + 5 4, 4 5s are 20. அடுத்து செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் 3 - 4. அடுத்து செகண்ட் ரோ செகண்ட் காலம் 9 + 10. இதை சிம்பிளிஃபை பண்ணால் -6, 26, 19, இங்கே -1. ஸோ இதுதான் AB. அடுத்த டிவிஷன் BA கண்டுபிடிக்கணும். நமக்கு ஏற்கனவே தெரியும் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் இஸ் நாட் காமுடேட்டிவ். ரெண்டு ஆன்சரும் AB அண்ட் BA ரெண்டும் வேறு வேறு ஆன்சர் தான் வரணும். ஸோ B இஸ் 1, 3 minus 2, 5. A இதான். இப்போ இதை மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ரோ வித் ஃபர்ஸ்ட் காலம். இது ப்ளஸ் 1 into 2, 2. 3 3s are 9. ஃபர்ஸ்ட் ரோ வித் செகண்ட் காலம் 4 + 6. செகண்ட் ரோ வித் ஃபர்ஸ்ட் காலம். செகண்ட் ரோ வித் செகண்ட் காலம். அப்போ சிம்பிளிஃபை பண்ணால் இது AB, இது BA. ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா? கரஸ்பாண்டிங் டேர்ம்ஸ் ஈக்குவலாக இருக்கா? இல்லை. அப்போ இங்கே AB இஸ் நாட் ஈக்குவல் டு BA தான் ப்ரூவ் ஆயிருக்கு. அதாவது காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இன் மல்டிப்ளிகேஷன் இஸ் நாட் பாசிபிள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? கம்ப்யூட் த ஃபாலோயிங். ஃபுல்லாக மேட்ரிக்ஸ் அடிஷன் தான் எல்லா டிவிஷன்லேயும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம்.
2/2 மேட்ரிசஸ் தான் ரெண்டுமே. ஸோ ரெண்டுத்துக்கும் ஆர்டர் சேம். ரெண்டு மேட்ரிசஸோட ஆர்டர் சேமாக இருந்தால் தான் ஆட் பண்ண முடியும். ஸோ இங்கே பாசிபிள். கரஸ்பாண்டிங் டேர்ம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாமா? a + a அப்படின்னா 2a, b + b 2b, -b + bனா 0, a + a 2a. இதுதான் நம்ம ஆன்சர். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் டிவிஷன் போகலாமா? இப்போது a² + இதையும் ஆட் பண்ணணும். சரி, அதுக்கு முன்னாடி ரெண்டுத்தோட ஆர்டர் பார்க்கலாம். இதுவும் 2/2, இதுவும் 2/2 மேட்ரிக்ஸ். அப்போ ஆர்டர் சேமாக இருக்குது, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம். ஓகே, a² + b² + 2ab இருக்கு. அப்போ இது ஒரு ஈக்குவேஷனாக வருதா? a + b ² ஓகே, இதே மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து எழுதிடலாம். முதல்ல ஆட் பண்ணிடலாம். கரஸ்பாண்டிங் டேர்ம்ஸை ஆட் பண்ணிகிட்ருக்கேன். -2ac அப்போ இங்கே ஃபஸ்ட்டு என்ன ஃபார்முலா? a + b ² இங்கே b + c ² இங்கே a - c ² இது a - b ² ஸோ இதுதான் ரிசல்ட்டிங் மேட்ரிக்ஸ். அடுத்தது போகுமா? 3/3 மேட்ரிக்ஸை ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் ஆர்டர் சேம், அதனால் ஆட் பண்ண முடியும். கரஸ்பாண்டிங் டேர்ம்ஸை ஜஸ்ட் ஆட் பண்ணிகிட்டே போகலாம். -1 + 2 அப்படின்னா 11, 4 + 7 11, -6 + 6 0, 8 + 8 16, 5 + 0 5, 16 + 5 21, 2 + 3 5, 8 + 2 10 9. புரிஞ்சுதா? அடுத்தது போகலாமா? இதுவும் 2/2 மேட்ரிக்ஸ், இதுவும் 2/2 மேட்ரிக்ஸ். ஸோ ஆர்டர் சேமாக இருக்கனால ரெண்டு மேட்ரிக்ஸும் அடிஷன் பாசிபிள். கரஸ்பாண்டிங் டேர்ம்ஸை ஆட் பண்ணுறேன். cos² x + sin² x பார்த்து மல்டிப்ளை பண்ணி எழுதிடக்கூடாது. திஸ் இஸ் அடிஷன். கரஸ்பாண்டிங் டேர்ம்ஸை மட்டும் ஆட் பண்ணிட்டே வாங்க. அப்போ என்ன வருது? sin² x + cos² xனா 1. இங்கேயும் 1, இங்கேயும் 1, இங்கேயும் 1. இதுதான் நம்ம ஆன்சர். தேர்ட் கொஸ்டின் போகலாமா? கம்ப்யூட் த இண்டிகேட்டட் ப்ராடக்ட்ஸ். ரெண்டு மேட்ரிக்ஸ்க்கு மல்டிப்ளிகேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த மல்டிப்ளிகேஷன் பாசிபிளான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸு 2/2 இருக்குது, செகண்ட் மேட்ரிக்ஸும் 2/2 தான் இருக்குது. ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோவும் சேமாக இருக்குது. அதனால் இது ரெண்டோட ப்ராடக்ட்டு பாசிபிள். ஓகே, நம்மளோட ரிசல்ட்டிங் மேட்ரிக்ஸோட ஆர்டர் இதுதான். இந்த நம்பர் சேர்த்து எது வருதோ அதான் இந்த ரிசல்ட்டிங் மேட்ரிக்ஸோட ஆர்டர் 2/2. ஓகே, மல்டிப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரோவோட ஃபஸ்ட்டு காலமை மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ a² + b². அடுத்து ஃபஸ்ட்டு ரோவோட செகண்ட் காலம் -ab + ab. செகண்ட் ரோவோட ஃபஸ்ட்டு காலம் -ab - ab. அடுத்து செகண்ட் ரோ செகண்ட் காலம், அப்போ b² + a² வருது. அப்போ ஆன்சர் a² + b². இது 0, இதுவும் 0, இது a² + b² தான். ஸோ இதுதான் நம்ம ஆன்சர். அடுத்தது போலாமா? இங்கே நம்பர் எதுவும் இல்லை. ஓகே, இப்போ இந்த ரெண்டு மல்டிப்ளிகேஷனில் ப்ராடக்ட் பாசிபிளான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸு 3 ரோ 1 காலம், செகண்ட் மேட்ரிக்ஸு 1 ரோ 3 காலம். இது ரெண்டும் சேமாக இருக்குது. அப்போ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பாசிபிள். அப்போ ஃபைனல் ஆன்சரோட ஆர்டர் 3/3 வரும். ஓகே, ரிசல்ட்டிங் மேட்ரிக்ஸோட ஆர்டர் 3/3. ஓகே, இதை மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம். ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் 2, ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம் தேர்ட், இப்போ செகண்ட் ரோ தேர்ட் ரோ. ஸோ இதான் நம்ம ஆன்சர். தேர்ட் டிவிஷன் போகிறேன். இந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பாசிபிளான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன் 2/2 மேட்ரிக்ஸு, செகண்ட் ஒன்று 2/3 மேட்ரிக்ஸு, 2 ரோ 3 காலம்ஸ். இது ரெண்டும் சேமாக இருக்குது. அப்போ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பாசிபிள். இப்போ இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணி வரும்போது ரிசல்ட்டிங் மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன?
2/3. சரியா? 2/3 இதுதான் ஆன்சர். ஓகே, இப்போ மல்டிப்ளை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் மல்டிப்ளை பண்ணுங்கள். அடுத்து ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம், ஃபஸ்ட்டு ரோ தேர்டு காலம், செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோ தேர்டு காலம். நம்மளோட ஆன்சர் இதுதான். ஃபோர்த் டிவிஷன் போவோமா? இதுவும் 3/3, இதுவும் 3/3. அப்போ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பாசிபிள். ரிசல்ட்டிங் மேட்ரிக்ஸும் 3/3 தான் வரும். ஓகே, மல்டிப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரோவோட ஃபஸ்ட்டு காலம், ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம், ஃபஸ்ட்டு ரோ தேர்ட் காலம், செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோ தேர்டு காலம், தேர்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், தேர்ட் ரோ செகண்ட் காலம், தேர்ட் ரோ தேர்டு காலம். இதெல்லாம் ஆட் பண்ணி எழுதிடலாமா? ஃபோர் டிவிஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். இது 3/2 ஆர்டர், இந்த மேட்ரிக்ஸ்க்கு 2/3. இது ரெண்டும் சேமாக இருக்குது. ஸோ மல்டிப்ளிகேஷன் பாசிபிள். ரிசல்ட்டிங் மேட்ரிக்ஸ் 3/3. மல்டிப்ளை பண்ணிடுவோமா? ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம், ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம், செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோ தேர்டு காலம், தேர்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், தேர்ட் ரோ செகண்ட் காலம், தேர்ட் ரோ தேர்டு காலம். ஆன்சர் இதுதான். சிக்ஸ்த் டிவிஷன் போவோம். இப்போ இந்த மல்டிப்ளிகேஷன் பாசிபிளான்றதை பார்க்கலாம். இது 2/3, இந்த மேட்ரிக்ஸ் 3/2. இது ரெண்டும் சேமாக இருக்குது. அப்போ பாசிபிள். ரிசல்ட்டிங் மேட்ரிக்ஸ் 2/2ல் இருக்கும். ஓகே, மல்டிப்ளை பண்ணால் ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் ஃபஸ்ட்டு, 6 - 1 + 9. ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம், -9 + 0 + 3. அடுத்து செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம், ஸோ இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போவோம். ஃபோர்த் ஒன், இஃப் ஏ ஒரு மேட்ரிக்ஸ், பி ஒரு மேட்ரிக்ஸ், சி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் கம்ப்யூட் A + B and B - C. ஆல்சோ வெரிஃபை திஸ். பண்ணிடுவோமா? ஏபிசி மேட்ரிக்ஸஸ் எழுதிட்டேன். ஃபஸ்ட்டு A + B கண்டுபிடிப்போம். ரெண்டுமே 3/3 மேட்ரிக்ஸ் தான். ஆர்டர் சேமாக இருக்குது. அப்போ கரஸ்பாண்டிங் டேர்ம்ஸை ஆட் பண்ணால் அதான் ஆன்சர். 1 + 3 4, 2 - 1 1, 1 9, 0 + 2 2, 2 + 5 7, 1 + 2 3, -1 4. இதுதான் A + B. அடுத்து B - C. இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் மைனஸ் பண்ணணும். ரெண்டுத்துக்கும் சேம் ஆர்டர் இருக்குது. ஸோ சப்ட்ராக்ஷன் இஸ் பாசிபிள்.
கரஸ்பாண்டிங் டேர்ம்ஸை சப்ராக்ட் பண்ணி எழுத வேண்டியதான். ஸோ 3 minus 4, 3 minus 4 அப்படின்னா -1, -1 minus 1 அப்படின்னா -2, 2 minus 2னா 0, 4 minus 0னா 4, 2 minus 3னா -1, 5 minus 2னா 3, 2 minus 1 1, 0 minus of minus 2, 3 minus 3னா 0. ஸோ இதுதான் B minus C. அடுத்து A plus B minus C போடணும். A முதல்ல எடுத்து எழுதிக்கலாம். அடுத்து B minus C. இது ரெண்டுத்தையும் ஜஸ்ட் அடிஷன். ரெண்டுத்தோட ஆர்டரும் சேமாக தான் இருக்குது. கரஸ்பாண்டிங் டேர்ம்ஸை ஆட் பண்ணால் ஆன்சர் வந்துடும். ஆட் பண்ணலாம். 1 minus 1னா 0, 2 minus 2னா 0, -3 plus 0 -3, 5 plus 4 9, minus 1 5, 1 plus 1 2, minus 1 plus 2 1 1. இதான் நம்ம ஆன்சர். அடுத்தது A plus B minus C கண்டுபிடிக்கணும். A plus Bனா இந்த இருக்குல்ல, இதோட மைனஸ் C பண்ணணும். ஸோ A plus Cனா A plus Bனா இதை எடுத்து எழுதிக்கிறேன் முதல்ல. ஸோ நெகட்டிவ் ஆஃப் திஸ் அப்படின்னா ப்ளஸ் போட்டுட்டு நெகட்டிவால் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிறேன். 2 ஸ்டெப்புக்கு அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையும் ஜஸ்ட் ஆட் தான் பண்ணிடலாமா? 4 minus 4, 1 minus 1, -1 -2, அப்போ -3. அடுத்து 9 plus 0 9, -1 5. இப்போ நம்மளோட ஆன்சர்ஸ் ரெண்டுமே சேமாக வந்திருக்கா? A plus B minus Cயும் A plus B minus Cயும் சேமாக இருக்கா? ஸோ A plus B minus C equal to A plus B minus C. ப்ரூவ் பண்ணிட்டோம். hence proved. If A equal to one matrix and B equal to another matrix, then compute 3A minus 5B. கண்டுபிடிப்போம். ஸோ 3 times of A minus 5 times of B இதான் போட போகிறோம். ஸோ டைரெக்டாக 3ஆல் மேட்ரிக்ஸ் ஏயை மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? இப்போ ஃபஸ்ட்டு டேர்மோட மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே இருக்கிற இந்த 3யும் டினாமினேட்டரில் இருக்க 3 ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே போயிடும். அதான் இப்போ பண்ணலாம். 2 இங்கே எதுவுமே போகாது, ஜஸ்ட் மல்டிப்ளை தான் ஆகும். 3 5 1 2 4 7 2 3s are 6, இங்கே 2, இவ்வளோதான். திஸ் இஸ் 3A. அடுத்து -5B இல்லையா? ப்ளஸ் போட்டு மைனஸால் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிடலாமா? டினாமினேட்டர் எல்லாமே போயிடும். இதில் மட்டும் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் 5ஆல். மிச்சம் எல்லாத்துலேயும் டினாமினேட்டர் போயிட்டு நியூமரேட்டர் மட்டும்தான் இருக்கும். பண்ணிடுவோமா? அப்போ இங்கே ப்ளஸ் போட்டுட்டு -5ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ எல்லா டேர்முமே நெகட்டிவ் ஆகிடும். இப்போ தேர்டு டேர்மில் மட்டும் சேஞ்ச் என்னென்னா -5 இருக்க போகுது. மித்த எல்லாத்துலேயும் நெகட்டிவ் ஆஃப் த நியூமரேட்டர் போட போகிறோம். ஸோ -2 -3 -1 -2 -4 -7 -6 -2. சரியா? ஸோ -5ஆல் பிஏ மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். புரிஞ்சுதா? இப்போ ஜஸ்ட் அடிஷன், அவ்வளோதான். எல்லா டேர்முமே 0 ஆகுது. ஸோ நெகட்டிவ் ஆஃப் திஸ் மேட்ரிக்ஸ்னு நமக்கு கிடச்சிருக்கு, செகண்ட் மேட்ரிக்ஸு. அப்போ 0 தான் எல்லாமே. அப்போ நம்மளோட ஆன்சர் 0 மேட்ரிக்ஸ், தட் இஸ் O.